கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் அநேக கேள்விகளோடு கூட இருக்கலாம். எனக்கு இப்போ இருக்கிற இந்த ஆசீர்வாதம் நிலைச்சிருக்குமா? எனக்கு இப்போ இருக்கிற இந்த வேலை நிலைச்சிருக்குமா? இப்போ என் குடும்பத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருக்குமா? இல்லை பின்னாளில் சமாதான குறைச்சலாக போயிடுமா? குடும்பத்தில் குழப்பம் வருமா? இப்படி அநேக காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து இருக்கிறாங்களோ அதை ஒரு நாளும் ஒருவராலும் தடை செய்ய முடியாது. நிச்சயமாக அப்பா உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைத்து இருக்கும் என்று சொல்கிறார். கடைசியில் உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றைக்கும் அப்பாவுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எக்லீசியாஸ்டஸ் 3rd chapter verse 14. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அப்போ சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்றும் நிலைக்கும். அதை ஒருவரும் ஒருபோதும் தடை செய்ய முடியாது. அதை யாராலையும் எடுத்து போடவே முடியாது. இன்றைக்கு அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. அப்பா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும் நினைச்சிருக்காங்க. அதையும் யாராலையும் தடை செய்ய முடியாது. நிச்சயமாக நடக்கும் என்று அப்பா சொல்றாங்க. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, Psalms 33 verse 11ல, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். அப்பா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைத்த அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நாளைக்கு அல்ல, அது நித்திய காலமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இன்னைக்கு நினைக்கிறீங்க உங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். அப்பா உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்பாவுடைய வருகை தாமதமாகனா உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அப்பா பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்ல. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஐசாயா 46 chapter verse 10ல, அந்தத்தில் உள்ளவைகள் ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு நடக்கவே இல்லை. பூர்வ காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நடக்கலைன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா அதை தான் சொல்கிறாங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றுவேன். எப்படி நிறைவேற்றுவாங்களாம்? என் ஆலோசனை நிலை நிற்கும். அப்பாவோட ஆலோசனை எப்பொழுதும் நிலை நிற்கும். அதை யாராலையும் தடை செய்யவே முடியாது. அப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை யாராலையும் தடை செய்யவே முடியாது. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அப்பா சொல்கிறாங்க, உங்களுடைய யோசனைகள் அல்ல. உங்களுடைய யோசனை எப்படி இருக்கும்? அப்பா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு கொடுங்க, எனக்கு சின்னதாக ஒரு பைக்கு கொடுங்க, அப்பா எனக்கு சின்னதாக ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க, இப்படியே தான் கேட்டுட்ருப்பீங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இனி இந்த வியாதியில் உங்களுக்கு சுகமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க ஒரு சின்ன சுகம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அப்பா உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க விரும்புகிறாங்க. அப்பா உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சின்னதாக ஒரு வீடு, சின்னது, எல்லாம் சின்னதாக தான் கேட்பீங்க. ஆனால் அப்பா உங்களுக்கு கொடுக்க நினைப்பது பெரிய பெரிய ஆசீர்வாதம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியத்தை கேளுங்க. நம்ம அப்பா பெரியவர், அவர்கிட்ட பெருசாக தான் கேட்கணும். சின்னதாக கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்பாவை அவமானப்படுத்தக்கூடாது. அப்பா கிட்ட பெருசாக கேளுங்க. உங்களுக்கு பங்களா வீடு வேணும்னு கேளுங்க, அரண்மனை வேணும்னு கேளுங்க. கொடுக்கறதுக்கு அப்பா வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அவர் ஒன்றும் இல்லாதவர் அல்ல. அவர் வானமும் பூமியும் அவரது தான், வெள்ளியும் பொண்ணும் அவரது தான், எல்லாம் அவரது தான். அப்பாட்ட கேளுங்க, நிச்சயமாக அப்பா உங்களுக்கு தருவாங்க. அதே ஏசாயால 14ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், ஐசாயா 14 chapter verse 24ல, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அப்பா சொல்ல, நான் என்ன நினைச்சிருக்கணும் அதான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அதுதான் நடக்கும். அதை யாராலையும் தடை செய்ய முடியாது. அடுத்து சொல்கிறார், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாங்க. அப்பா சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறாங்க, நான் நினைச்சிருக்கிறபடி தான் நடக்கும். அதை யாராலையும் ஒருத்தராலையும் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், Acts 5th chapter verse 39. தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. அப்பாவால் உண்டாயிருந்துச்சுன்னா அதை யாராலையும் இல்லை, உங்களால் கூட என்ன செய்ய முடியாதான்? ஒழித்து விடவே
முடியாது. இங்க ஒரு பெரிய மனிதரை நம்ம பார்க்கிறோம். கனம் பெற்ற நியாயசாஸ்திரி ஆகிய கமாலியல். நம்ம பவுலே அவர்கிட்ட தான் கற்றுக்கொண்டார் வேதத்தை. அவ்வளோ பெரிய மனிதர் சொல்றாரு, தேவனால் உண்டா இருந்ததுன்னா அதை யாராலையும் ஒழித்து விட முடியாது. இங்க சீசர்களை ஒழிக்கணும்னு சொல்லி அந்த சங்கத்தார் நினைத்து கொண்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாரு, பா இது தேவனால் உண்டாயிருச்சுன்னா நீங்க என்ன நினைச்சாலும் சரி அவங்களை என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. அதுக்கு சாட்சி இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பாவோட சாட்சியை யாராவது அழிக்க முடிஞ்சுதா? அழிக்கணும்னு நினைச்ச ராஜாக்கள் தான் அழிந்து போனாங்க. ஆனா ஏசப்பாவை பற்றிய சத்தியத்தை யாராலையும் அழிக்கவே முடியாது. அதே தான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் சொல்கிறாங்க. உங்களுக்காக அப்பா என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாங்களோ அதை ஒருத்தராலும் அழிக்கவே முடியாது. எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று அப்பா சொல்கிறாங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 பிலிப்பியன்ஸ் 1 chapter verse 5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்பா உங்களுக்கு நற்கிரியையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா உங்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. ஏன் நிறைவேற ஆரம்பிச்சிடுச்சு? அப்பாவுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பாவுடைய வாக்கு தத்தத்தை தினமும் நீங்கள் வார்த்தையை கேட்டு அப்பாவோட வார்த்தையை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்பாவுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் வாயில் அறிக்கை செய்ய அது நிச்சயமாய் நடக்கும். அப்பா எப்படி சொன்னபோது இந்த உலகம் உண்டானதோ அதே போல நீங்களும் அப்பாவுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது அது நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாகும். அதை கடைசி வரைக்கும் நடத்தி முடிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நிச்சயமாக அப்பா நடத்துவாங்க. ஏன்னா அந்த எண்ணத்தை விருப்பத்தை கொடுக்கறது யார்? அப்பா தான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த விருப்பத்தை யார் கொடுக்குறா? அப்பா தான் கொடுக்குறாங்க. அப்பா விருப்பத்தை கொடுக்கறதுனால தான் நீங்கள் கேட்குறீங்க. அந்த விருப்பத்தை கொடுத்த அவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு வசனம் இருக்கா பிரதர்? பாருங்க, அதே பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 பிலிப்பியர் 2 chapter verse 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, யாருடைய சித்தத்தின்படி? அப்பாவுடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை கொடுக்கறது யார்? நமக்கு விருப்பத்தை கொடுக்கறது யாரு? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கல்ல, அந்த விருப்பத்தை கொடுக்கறதே அப்பா தான். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கொடுக்குற அப்பா தான் உங்களுக்கு அந்த விருப்பத்தை கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த விருப்பத்தை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து பாருங்க, அந்த விருப்பத்தை செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவருமா இருக்கு. அதை செய்வார். அடுத்து உங்களுக்கு கொடுத்த அந்த விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அது செயல் வடிவில் உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன காரியம் விரும்புனீங்களோ அப்பா அதை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். பிரசங்கி எக்லியாசிஸ் 12th chapter verse 13 12 அதிகாரம் 13 காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கடைசியா நம்ம முடிவரைக்கு வந்துட்டோம். அந்த காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, இவ்வளோ நேரம் அப்பா பேசுனது எல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம அப்பாவுக்கு பயந்துனா எப்படி? அப்பாவுடைய வார்த்தையை அதிகமாக படிக்கணும். அப்பாவோட வார்த்தையை அதிகமாக அறிக்கை செய்யணும். அவர் கற்பனைகளை கைக்கொள். அப்பாவுடைய வார்த்தையை படிப்பது மாத்திரம் இல்ல, அப்பாவுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இங்க யார் சொல்றாரு? சாலமோன் ஞானி சொல்றாரு. அவர் எல்லாவற்றையும் வாழ்ந்து விட்டு முடிக்கும்போது கடைசியாக சொல்கிற வார்த்தை இது. நான் உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்தேன். எங்கள் அப்பா தாவீது அவ்வளோ சொத்து கொடுத்தாரு, அவ்வளோ அரண்மனைகள், எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன். ஆனால் எல்லாமே மாய. கடைசியாக ஒன்று தான் உண்மை. அது உண்மை எதுனா அப்பாவோட வார்த்தை. இது மாத்திரம்தான் உண்மை. இதை பயந்து இதை அதிகமாக படிங்க, அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் என்று சொல்லி அந்த சாலமோன் ஞானி சொல்கிறார். அதே தான் நானும் சொல்கிறேன். அப்பாவோட வார்த்தை அதிகமாக படிங்க, அப்பா உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாங்க. இன்னும் யாராவது ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்க, என்னுடைய பாவம் அக்கிரமம் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் ரத்தத்தால் கழுவுங்கன்னா கழுவி என் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னா இப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உடைய பிள்ளைகளோடு கூட இந்த காலை நேரத்தில் பேசுனீங்க. நான் நினைத்திருக்கிறது நிச்சயமாய் நடக்கும். அது தடைப்படாது.
இப்பொழுதும் அப்பா உம்முடைய கரம் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காக நன்றி. அவர்களுக்கு என்னென்ன நன்மை வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லா நன்மைகளும் ஒன்று குறைபடாதபடி கொடுத்து இந்த காலை நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. என்ன பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான பலவீனமாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. தழும்பலால் நீர் சுகத்தை தருகிறதுக்காக நன்றி. அது ஐசியூவில் இருந்தாலும் சரி, டாக்டர்கள் கைவிட்டு இருந்தாலும் சரி, இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. மரணமே ஆயிருந்தாலும் சரி, இப்பொழுதும் உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி அந்த மரித்தோர்கள் ஜீவனோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பன. மரித்த லாசருவே 4 நாள் அடக்கம் பண்ண லாசருவே உயிரோடு எழுப்பின தேவன். இப்பொழுதே உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உடைய பிள்ளைகள் மேலே இறங்குகிறதற்காக நன்றி. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இல்லாத கைகள் உருவாகிறதுக்காக நன்றி. இல்லாத கால்கள் உருவாகிறதுக்காக நன்றி. இல்லாத கண்கள், நாவு, இப்படி என்னென்ன சரீரத்தில் உறுப்புகள் இல்லை என்று சொல்லி உடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லா உறுப்புகள் இப்பொழுது உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. உடைய உயிர்த்தில் இதன் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக, உடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக, பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்று வேதனையோடு பார்க்குற பெற்றோர்களுக்கும் சீக்கிரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து திருமணத்தை நீ நடத்த போகிறதுக்காக நன்றி. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் வேலையை கொடுக்க போறீங்கப்பா. வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனையை மாற்றி அவர்களுக்கு தேவையான இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறீர். இது எதிர்பாராத மிராக்கலாக அவர்களுக்கு நடக்க போகிறதுக்காக நன்றி. இந்த நேரத்தில் யாருக்கும் கிடைக்காது, எனக்கு மட்டும் கிடைச்சதுன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதுக்காக, குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். பிசினஸை ஃபிளரிஷ் பண்ணுகிறதுக்காக நன்றி. இன்னும் என்னென்ன காரியத்துக்காக என்னுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்பொழுதே அவைகளை சந்திக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன், அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.